ஓகே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் சப்ஜெக்ட்டில் லிமிட் ஸ்டேட் அண்டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 25 இயர்ஸ் கேட் எக்ஸாமில் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா கேட் எக்ஸாம் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி எக்ஸாம் வரும். டிஎன்பிசிஏ எக்ஸாம் வரப்போகுது. சரிங்களா? ஸோ நிறைய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது கேட் எக்ஸாம் கொஷின் அப்படின்றதுனால கேட் எக்ஸாமில் தான் கேட்கணும், மற்ற எக்ஸாமில் கேட்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப மாடரேட்டாக இல்லாமல், ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் இல்லாமல், ஒரு மீடியமாக ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறது அப்படின்னா இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? எஸ். பட் ஆனால் இந்த வருஷம் கேட் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி கான்செப்ட் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் 25 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி கான்செப்ட் தான் அவங்க வந்து கொஷின் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம போகலாங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின். So according to IS 456 2000, which one of the following statement about the depth of neutral axis XU balance are limiting, okay, for balanced reinforced concrete section is correct அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ XU balance is equal to, what is the formula? XU balance is equal to, okay, இங்கே எழுதிடலாம். XU balance is equal to what is the formula? 700 divided by 0.87 Fy ப்ளஸ் 1100 அப்படின்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? ஸோ டிபெண்டிங் அப்பான் தி கிரேட் ஆஃப் ஸ்டீல் ஒன்லி தான் நமக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கு. வேறு ஏதாச்சும் இருக்குங்களா? இது இல்லவே இல்லை. பட் இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸில் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ கிரேட் ஆஃப் ஸ்டீல் அப்படிங்கும்போது 250க்கு நமக்கு என்ன இருக்கும்? XU டிவைட் பை D. 415க்கு என்ன இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். 500க்கு என்ன இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.53 XU டிவைட் பை D வேல்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா 0.478 அப்ராக்சிமேட்டாக 0.48. இது வந்து 0.46. ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். அப்போது XU பேலன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் கிரேட் ஆஃப் காங்கிரீட் ஒன்லி. தப்பு. XU பேலன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் கிரேட் ஆஃப் ஸ்டீல் ஒன்லி. எஸ். ஆஸ் பர் ஃபார்முலா XU டிபெண்டிங் அப்பான் தி கிரேட் ஆஃப் ஸ்டீல் ஒன்லி. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேல்யூ ஏதாச்சும் கேட்கலாம். எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா? இல்லை the value is depending upon 0.53D, 0.48D, 0.46Dன்னு கொடுத்துட்டு டிபெண்டிங் upon the grade of steel அப்படின்னு கூட கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபார் M25 காங்கிரீட் வித் creep coefficient கொடுத்துட்டீங்க. ஓகே. லாங் டேர்ம் ஸ்டாட்டிக் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. லாங் டேர்ம் ஸ்டாட்டிக் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா ஜென்ரல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? டைனமிக் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொன்னாங்களா அல்ட்ராசானிக் பல்ஸ் வெலாசிட்டி டெஸ்ட் மூலம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே. எஸ். இது வந்து ஸ்டாட்டிக் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கேட்குறாங்க. அப்போ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காங்கிரீட். ஓகே. ஜென்ரல் ஃபார்முலா என்ன சொல்லுங்கள்? 5000 இன்டூ ரூட் ஆஃப் FCK. திஸ் இஸ் ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேவா? இதுதான் நமக்கு வந்து சீக்கன் மாடுலஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். FCK பை 3x போடலாங்களா? அது எஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின், இது வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்க்கு வரும்போது நமக்கு இப்படி தான் நமக்கு வரும். ஸோ இந்த FCK பை 3 எங்கே வருதுன்னு பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் மீட் பண்ணி அதனுடைய ஸ்லோப் எடுத்தணும். அது நமக்கு சீக்கன் மாடுலஸ். அந்த வேல்யூ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5000 இன்டூ ரூட் ஆஃப் FCK. இது வந்து ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ லாங் டேர்ம் டிபெண்டிங் அப்பான் தி creep coefficient அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஷார்ட் டேர்ம் யங்ஸ் மாடுலஸ் டிவைடட் பை 1 + θ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஷார்ட் டேர்ம் யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ என்ன சொல்லுங்கள்? 5000 இன்டூ ரூட் ஆஃப் FCK. ரூட் கிரேட் ஆஃப் காங்கிரீட் M25 அப்போ 5. ஓகேங்களா? டிவைட் பை 1 + 1.5 அப்போ 2.5. கரெக்டுங்களா? எஸ். அப்போ நம்ம என்ன வரும்? 5000 25,000 வந்துடும் நமக்கு இன்டூ 30 டிவைட் பை 2.5. அப்போ 2.5 மேலேயும் 10 பிரிக்குங்க, கீழேயும் 10 பிரிக்குங்க. அப்போ 25ன்னு மாறிடுமா? ஒரு 25 ஒரு டைம். அப்போ 10,000. ஓகே. 10,000 மெகாபாஸ்கல் ஆர் நியூட்டன் பர் mm² இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் தி பிளான்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வருஷம் இந்த யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காங்கிரீட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அந்த creep coefficient டிபெண்ட் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A flexural strength of M30 concrete as per IS 456. ஸோ ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் அண்டர் தி காங்கிரீட் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் பெண்டிங் அப்படின்னு. டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் அண்டர் பெண்டிங். இதான் நமக்கு வந்து ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் FT is equal to 0.7 இன்டூ ரூட் ஆஃப் FCK. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர்னு சொல்லுவாங்க. மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர். அப்போ 0.7 இன்டூ ரூட் ஆஃப் FCK பாருங்கள் 30. ஓகேங்களா? ஸோ அப்போ ரூட் 30 வேல்யூ நமக்கு ஆக்சுவலாக நமக்கு வந்து எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம TRB எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? TNPCAயில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது எப்படி போடுறது அப்படின்னா 0.7 இன்டூ ஸோ இதுக்கு
இந்த 30க்குள்ளே எந்த நம்பர் வந்து ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். அதாவது ரூட் எடுக்கிற மாதிரி 25 பாருங்களேன். 25 5 5 25 கரெக்டுங்களா? மீதி எத்தனை இருக்கும்? 5. ஓகே, ஸோ புள்ளி 5 வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, பேலன்ஸ் என்ன வருதோ டாட் வச்சு 5ன்னு வச்சுக்கோ. ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இது நமக்கு. அப்போ 5.5. ஓகே, அப்போ எது ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும்? இங்கே வச்சுதானே, இங்கே 2 ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும். அப்போ 55 × 55 × 7 5 மீதி 3 7 35 385. அப்போ 2 ஸ்தானம் 3.85 இஸ் த ஆன்சர். நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஆர் மெகா பாஸ்கல். ஓகே, அப்போ 3.85 எங்கே இருக்குன்னு பாருங்கள். எஸ், அப்ராக்சிமேட்டாக 3.83. ஓகே, ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இந்த யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காங்கிரீட், ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் ASM, அதாவது லிமிட் ஸ்டேட் மெத்தட் அண்ட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? In reinforced beam section show in the figure not drawn to the scale அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாமினல் கவர், எஸ். அப்போது நாமினல் கவர்னு கேட்குறாங்க. ஸோ இதுவரை நம்ம படித்ததெல்லாம் கிளியர் கவர் படிச்சிருப்போம், எஃபெக்டிவ் கவர் படிச்சிருப்போம், அது என்ன நாமினல் கவர். ஓகேங்களா, இது ஒரு புதுவிதமான கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகே, ஸோ இப்போ நாமினல் கவர் அப்படின்னா பாருங்கள். அப்போது எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பீம் வரைஞ்சிடறேன் நான். ஓகே, எஸ், இது வந்து மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கரெக்டுங்களா? இது வந்து பாட்டம் ஆஃப் தி பீம். இந்த சென்டர் ஆஃப் தி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து பாட்டம் வரலாம் இருந்துச்சிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் கவர். எனக்கு வருது எஃபெக்டிவ் கவர். இந்த பாட்டம் ஆஃப் தி மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இருந்து பாட்டம் ஆஃப் தி பீம் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கவர். ஓகேங்களா? பாட்டம் ஆஃப் தி ஸ்டிரப்ஸோடைய பாட்டத்தில் வந்துச்சுன்னா, இங்கே ஸ்டிரப்ஸ் இப்படி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பாட்டம் ஆஃப் ஸ்டிரப்ஸ்லேருந்து வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நாமினல் கவர். சொல்லுங்கள், சரிங்களா? பாட்டம் ஆஃப் ஸ்டிரப்ஸ்ன்னு நமக்கு வரணும். அப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த டிராயிங் பாருங்கள், டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து கொடுத்துருக்கிறது சென்டர் ஆஃப் தி மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 50 mm கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம்? மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோடைய டயாமீட்டரில் பாதி கழிக்கணும், ஸ்டிரப்ஸோடைய பாதி கழிச்சா நமக்கு நாமினல் கவர் கிடைக்கும். டயாமீட்டர் கழிச்சா நமக்கு நாமினல் கவர் கிடைக்கும். சரிங்களா? அப்போது 50 மைனஸ் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டயாமீட்டர் எத்தனை பாருங்கள், 3 numbers of 16 mm ராடு. அப்போ 8, அதில் பாதி 8. ஓகேங்களா? கழிச்சு 42. ஓகேங்களா? 42 மைனஸ், ஸோ இந்த ஸ்டிரப்ஸோட டயாமீட்டர்னு பாருங்கள். ஸ்டிரப்ஸ் வந்து 2 legged ஸ்டிரப்ஸ் 12 mm டயாமீட்டர். அப்போ 12 கழிச்சா 0 அடிச்சு 30. ஓகேங்களா? ஸோ 30 mm தான் நமக்கு வந்து நாமினல் கவர். சரிங்களா? 30 mm வந்து நாமினல் கவர். இதே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சும்மா கொடுத்துட்டு எனக்கு எஃபெக்டிவ் கவர் என்னென்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? டேரெக்டாக எஃபெக்டிவ் கவர் உங்களுக்கு பார்க்க தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்கறது கூட அந்த கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து நாமினல் கவர் என்னென்னு கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து கிளியர் கவர் என்ன கொஸ்டின், நாமினல் கவர் தான் கேட்டாங்க. அடுத்து கிளியர் கவர் என்ன கொஸ்டின் கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகே, இந்தமாதிரி கொடுத்துட்டு பேசிக்காக கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு டயாமீட்டர் ராட் என்னன்னு கேட்கலாம். டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம எங்கே போடுவோம்? பாட்டத்தில் போடுவோம். கம்பஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா மேலே டபிள்யூ ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனில் போடுவோம். ஓகேங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், as per IS 456, the minimum percentage of tension reinforcement up to 2 decimal places required in reinforced concrete beams of rectangular section considering the effective depth of calculation of area. Okay, effective depth FE 500 கிரேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த மினிமம் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், மேக்ஸிமம் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லா மெம்பருக்கும் தெரிஞ்சு வச்சது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பீம், காலம், ஸ்லாப், ஃபுட்டிங்ஸ், பெடஸ்டல் எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு, எல்லா இதுக்கும் தெரிஞ்சு வச்சது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கேட்பாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் முடிச்சிடலாம். ஸோ இப்போ மினிமம் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார்முலா AST டிவைடட் பை BD, ஸ்மால் BD நமக்கு வரணும். ஓகேங்களா? BD is equal to 0.85 டிவைடட் பை FI. என்ன சொல்லுங்கள்? 0.85 டிவைட் பை FI அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? எஸ், இதில் கேட்குறாங்க கன்சர்ன் இது மினிமம் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. மினிமம் பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இன்ட்டு 100 போட்டுக்கலாம், நம்ம தப்பு இல்லை. ஓகே, ஸோ இப்போ இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா AST டிவைட் பை BD ஈக்குவல் டு 0.85 டிவைட் பை FI. ஸோ அவங்க பர்சன்டேஜ் கேட்கலாம், இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ பாருங்கள், எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 500 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ 2 0 அவுட்டுங்களா? எஸ், அப்போ இந்த 1 பை, அப்போ இதை நமக்கு ஆன்சர். ஓகே, 0.85 டிவைட் பை 5. இப்போ இந்த புள்ளி அப்படியே வச்சுக்கோங்க, 5 ஒரு டைம், மீதி 3, அப்போ 7 டைம். அப்போ 0.17% ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ, அதாவது B இன்ட்டு D. ஓகேங்களா? எஃபெக்டிவ் டெப்த் போடணும். ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் சொன்ன மாதிரி தான், அந்த ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறது, யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது,
ஸோ ஒரு லோடு வந்து இப்போ பீம் கொடுத்துட்டு சென்டரில் 2 பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகிட்டு அதனுடைய பெண்டிங் மூமெண்ட் என்னன்னு கேட்குறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிமிட் ஸ்டேட் ஒர்க்கிங் சிஸ்டத்தில் ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை தப்பு பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல வந்து எஃபெக்டிவ் டெப்த்னு நினச்சிட்டு சம்டைம் இதையே கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஆப்ஷனில் கொடுத்து இந்த இடத்துல எஃபெக்டிவ் டெப்த் வரும், ஓவரால் டெப்த் கிடையாது. இந்த இடத்துல 0.85 வரும், 0.87 கிடையாது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம 0.87 FY AST ASTன்னு படிக்கிறதுனால ஸோ நமக்கு இந்த இடத்துல தப்பு பண்ணிவிடுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா. ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ லிமிட் இஸ் ஸ்பெசிஃபைடு இன் IS 456 1978. இந்த கோடு புக்கெலாம் எடுத்தாச்சு, நம்ம 2000 யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, பட் கான்செப்ட் சேம் தான். ஃபார் தி ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் பீம்ஸ் இன் ஆர்டர் டு என்ஷூர் தட் டென்சைல் கிராக் வித் பிலோ தி லிமிட் அப்படின்னா கிடையாது. ஷியர் ஃபெயிலியர் அவாய்டட் கிடையாது. ஸ்ட்ரெஸ் இன் எ டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் லெஸ் தென் தி அவைலபிள் கிடையாது. டிஃப்ளெக்ஷன் எஸ், டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி பீம் இஸ் லிமிட்டிங் வேல்யூ. அதாவது ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ இதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டு அவாய்ட் தி டிஃப்ளெக்ஷன் ஃபெயிலியர், டு அவாய்ட் தி மெயின்டைன் தி டிஃப்ளெக்ஷன் அப்படி சொல்லலாம், சேஃபஸ்ட் டிஃப்ளெக்ஷன். ஸோ நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இனிஷியல் கேஸ்ட் லெவல் ஸ்பேன் டிவைடட் பை 250. ஓகேங்களா, ஃபைனல் ஃபினிஷிங் லெவல் ஸ்பேன் டிவைடட் பை 350 ஆர் 20 mm விச் ஒன் இஸ் லெஸ்ஸர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அது ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ அப்படின்னு போட்டாங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20, கேண்டிலிவர் பீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7, கண்டினியூஸ் பீம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 26. ஓகேங்களா, இது பீமுக்கு. இது ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா 35 அண்டு 40. இது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் அண்டு இது வந்து கண்டினியூஸ் பீம். ஓகேங்களா, ஸோ இந்த கிரிட்டீரியாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நெக்ஸ்ட் போகிறோங்களா. The permissible bending tensile stress in high yield strength deformed bars. High yield strength deformed bars FE 415 500. ஸோ இப்போ FE 500 கேட்டாங்க அப்படின்னா high yield strength deformed FE 500க்கு டேரெக்டாக ஃபார்முலா 0.55 into FI அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து high yield strength deformed FE 500 உடைய permissible stress value. இங்கே கேட்டிருக்கிறதுனா கிரேடு வந்து 415. இது வந்து பார்த்தீங்கன்னா IS 456ல் நமக்கு ஒரு டேபிள் இருக்கும். சரிங்களா, அந்த டேபிளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 230 Nm/mm² அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 230 Nm/mm². அந்த டேபிளை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பாருங்கள். ஓகே, சீரியல் நம்பர், கிரேட் ஆஃப் ஸ்டீல் 250, கிரேட் ஆஃப் ஸ்டீல் 415, ரெண்டு கேஸ். சரிங்களா, எஸ் 1. ஸோ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ பார் இன் டென்ஷன். ஓகேங்களா, பீம் ஸ்லாபில் வந்து பார் இன் டென்ஷன் மெம்பர் அப்படின்றோம். ஓகேங்களா, அப் டு 20 mm கேஸ் இது. அப் டு 20 mm அப்படின்னா ஓகே, அப் டு 20 mm அப்படிங்கும்போது வேல்யூ 140. ஓகே, இது வந்து 230. மோர் தென் 20 mm. ஓகேங்களா, அதாவது லெஸ் தென் 20 mm இது. கிரேட்டர் தென் 20 mm அப்படின்னா நமக்கு 130. இது வந்து பார்த்தீங்கன்னா 230. ஓகே, எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேஸ் என்னென்னா சேம் இதே கம்ப்ரெஷனில். ஓகேங்களா, கம்ப்ரெஷன் அப்படிங்கும்போது டென்ஷன் இதே கம்ப்ரெஷன் அப்படிங்கும்போது கேஸ் கொடுக்கல, ஜஸ்ட் கம்ப்ரெஷன் மட்டும் சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ரெஷன் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், கம்ப்ரெஷன் அப் டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 130. இது வந்து பார்த்திங்கன்னா 190. ஓகே, 130 அண்டு 190 Nm/mm². இது எல்லாமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவது கேஸு பீம், அதாவது கம்ப்ரெஷன் இன் பீம் ஸ்லாப். ஓகேங்களா, காங்கிரீட் டேக்கன் இன்டு தி அக்கௌண்ட் அப்படின்றோம். அதாவது the rod in beam or slab concrete taken into the compressive force concrete taken into the account அப்படின்னு கேட்டாங்கன்னா 1.5 into m into FCK, அதாவது compressive stress surrounding the bars or sigma xc. sigma xc தான் முன்னாடி, இந்த ரெண்டாவது கேஸ் தான் நம்ம sigma xc. which one is lesser அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, விச் ஒன் இஸ் லெசர்னா கண்டிப்பாக இதே வரும். ஏன்னா 1.5 into இதே நமக்கு மோர் தென் போயிடும், மோர் தென் 50 150 மேலே போயிடும். ப்ளஸ் FCK போட்டோம்னா கண்டிப்பாக கிரேட்டர் தென் சிக்மா எக்ஸை விட அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து ஃபோர்த் கேஸ் வந்துன்னா காங்கிரீட் டேக்கன் இன்டு அக்கௌண்ட் போட்டோம் இல்லைங்களா, கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இது காங்கிரீட் நாட் டேக்கன் இன்டு அக்கௌண்ட்னா ரெண்டு கேஸு, அப் டு 20 mm ஒரு கேஸு. ஓகே, ராட் இன் கம்ப்ரெஷன் காங்கிரீட் டேக்கன் இன்டு தி அக்கௌண்ட் அப்படின்னா ரெண்டு கேஸ் அதில். ஓகே, அப் டு 20 mm அப்படிங்கும்போது நமக்கு 140 190, மோர் தென் 20 அப்படிங்கும்போது 130 190. ஓகேங்களா, இது FE 500 கொடுத்துட்டாங்கன்னா 0.55 into FI. ஹை வெல்டட் ஒயர் ஃபேப்ரிக் பார்ஸ் அப்படின்னாலும் 230 Nm/mm² தான். ஸோ இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். IS 456 பேஜ் நம்பர் 80 மேலே இருக்கும். ஏன்னா 80 மேலே தான் நமக்கு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் நம்ம ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, பேஜ் நம்பர் 80 மேலே இருக்கும். கண்டிப்பாக முக்கியமான கொஸ்டின், ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா. The modulus of rupture of the concrete is gives. எஸ், இப்போ தான் படிச்சிருக்கீங்களா. மாடுலஸ் ஆஃப் ரப்சர் என்ன கொடுக்குது அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட்டை கொடுக்குது. சரிங்களா, எதை பேஸ் பண்ணி,
பெண்டிங்கை பேஸ் பண்ணி கொடுக்கும். டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் அண்டர் பெண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும் நமக்கு. ஸோ சிம்பிளி சப்போர்ட் பீம் எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஒரு 2 பாயிண்ட் லோடை வந்து அப்ளை பண்ணுறோம் L/3. ஸோ அதனால் பெண்டிங் டயக்ராம் போட்டிங்கன்னா நமக்கு வந்து இப்படி வரும் நமக்கு சரிங்களா. எஸ். ஸோ இப்போ இதை நமக்கு பியூர் பெண்டிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டென்ஷன் நமக்கு ஃபார்முலா நம்ம எடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 0.7 × √FCKன்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் கண்டுபிடிச்சி நம்ம ஃபார்முலா கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் அண்டர் பெண்டிங். ஓகே, அண்டர் பெண்டிங். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. The characteristic strength of concrete is defined as that compressive strength below not more than plus or minus plus 5% of the test result அப்படின்னு சொல்லலாம். ஓகே, characteristic strength mean 28 days of the compressive strength should not fall the 5% of the test result அப்படின்னு சொல்லலாம். That is characteristic strength. Characteristic load அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? Characteristic load அப்படின்னா the design load or characteristic load, ஓகேங்களா, the actual design load or characteristic load not exceed, ஓகேங்களா, not exceed 95% of the calculation load. 95% of the calculation load up to the lifetime of the structures அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சேஃபஸ்ட் லோடு தான் கேரக்டரிஸ்டிக் லோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த லோடு வந்து பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் டைமில் 95% வந்து பார்த்தீங்கன்னா கிராஸே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது ஒரு ப்ராபபிலிட்டிஸ்டிக் அப்ரோச். ஓகேங்களா, இது லிமிட் ஸ்டேட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராபபிலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. 5% டெஸ்ட் ரிசல்ட். அடுத்தது பாருங்கள், கன்சிடர் தி சிங்லி ரெயின்ஃபோர்ஸ்டு பீம் செக்ஷன் பிலோ left figure the stress block parameter for the cross section from the IS 456 2000 also given. Okay, the moment of resistance of the limit state method moment of resistance of the for the given section. ஓகே, இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஸோ இதை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி அப்படின்னா லிமிட்டிங் மூமெண்ட் கிடைக்கல, லிமிட் ஸ்டேட் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லிமிட் ஸ்டேட் மெத்தட்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம செக்ஷன் அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ரெயின் ஆக்சுவல் டெப்த் நியூட்ரலக்ஸ் கண்டுபிடிப்போம். அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனா இல்லை ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனா அதை நம்ம கண்டுபிடிப்போம். வித்தவுட் கால்குலேட்டர் இல்லாமல் இது வந்து போடுறது கொஞ்சம் சிரமம் தான். பட் ஆனால் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டர் கொடுத்துருவாங்க கேட் எக்ஸாமில். ஓகே, எஸ். ஸோ அப்போ பாருங்க ஃபார்முலா போடலாங்களா. ஆக்சுவல் டெப்த் நியூட்ரலக்ஸ் டோட்டல் கம்ப்ரஷன் ஈக்குவல் டோட்டல் டென்ஷன் 0.36 FCK B into XU is equal to 0.87 FY into AST. ஓகே, 0.36 FCK வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள், M25. breadth of the beam பாருங்கள் 200. ஓகே, XU வேல்யூ எனக்கு தெரியாது, தான் கண்டுபிடிக்க போகிறேன் வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 0.87 FY வேல்யூ கொடுத்துருக்காங்களா. எஸ், 415 இன்டூ ஏரியா ஆஃப் தி ஸ்டீல் பாருங்கள் 4 நம்பர்ஸ் 12 mm. ஓகேங்களா, 4 நம்பர்ஸ் 12 mm அப்படின்னு 113 அதோட ஏரியா. ஓகேங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கோம் ஒவ்வொரு ஸ்டீலுக்கும் ஒவ்வொரு ஏரியா என்னன்னு சொல்லிட்டு. அப்போது 0.87 ஓகே, FI வேல்யூ 415 இன்ட்டு 4 இன்ட்டு 113 டிவைடட் பை 0.36 டிவைடட் பை 25 டிவைடட் பை 200. ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்டாக எனக்கு வந்து 90.66 எனக்கு ஆன்சர் வருது mm. இது வந்து ஆக்சுவல் டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ். கரெக்டுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் எனக்கு கண்டுபிடிப்போமா. லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் நமக்கு வந்து 0.48 இன்ட்டு டிங்களா. அப்போ டியோட வேல்யூ எவ்வளோ பாருங்கள் 300. அப்போது 0.48 இன்ட்டு டி போட்டால் நமக்கு என்ன வரும்னு பாருங்கள் 144. அப்போ 144 வந்திருக்கு mm. அப்போது வேல்யூ இஸ் நாட் கிரேட்டர் தென் 144. அப்போ நமக்கு என்ன செக்ஷன் இது, அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். கரெக்டுங்களா. ஆக்சுவல் டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ் லெஸ் தென் தி லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் ஆர் கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னோம்னா செக்ஷன் இஸ் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஓகேங்களா, எஸ். ஸோ இதில் நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், டைரெக்டாக அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் தெரிஞ்சிச்சு. அப்போ MU லிமிட்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா 0.36 force into lever arm distance 0.36 FCK B into XU equal to D minus 0.42 XU. ஓகேவா, D minus 0.42 XU அப்படின்னு சொல்லலாம். சரியா, எஸ். இப்போ வந்து இடம் இல்லாதனால இங்கே அப்ளை பண்ணுவோம். ஓகே, 0.36 FCK வேல்யூன்னு சொல்லுங்கள். FCK வேல்யூ M25. breadth of the beam வந்து 200 தானே இது. எஸ், 200. 0.36 FCK பியோட வேல்யூ 200. XU வேல்யூ 90.7 வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. இன்டூ டியோட வேல்யூன்னு சொல்லுங்கள் 300 மைனஸ் 0.42 இன்டூ XU, அதாவது 90.7 அப்படின்றோம். ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஓகே
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் நமக்கு 42.7 அந்த ரேஞ்ச் நமக்கு வரும். 42 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் நியூட்டன் பர் எம்எம் அப்படின்னு நமக்கு வரும். ஓகே, அதாவது 10⁶ போட்டுக்கிறோம். நம்ம 10⁶ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நியூட்டன் எம்எம். இவங்க வந்து கிலோ நியூட்டன் கேட்கறதுனால 42.7 கிலோ நியூட்டன் மீட்டர் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஸோ வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிமிட்டிங் மூமெண்ட் கண்டுபிடிங்க, லிமிட் செட் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. ஓகேங்களா. பேலன்ஸ் செக்ஷனை ஓவர் இன்ஃபோ செக்ஷனை போய்ட்டு அதை பேலன்ஸ் செக்ஷன் அஷ்யூம் பண்ணி கண்டுபிடிங்கன்னு சொல்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகே, கண்டிப்பாக படிங்க. ஓகேங்களா. இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, next, the maximum strain at the level of compression steel for a rectangular section having effective cover to compression steel as d dash, the neutral axis of compression from compression phase is okay, right. ஸோ அப்போ இந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் கம்பர்ஷன் ஸ்டீல்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பர்ஷன் ஜோனில் ஸ்டீல் இருக்குப்பா. நான் கம்பர்ஷன் ஸ்டீல் சொல்லிட்டீங்க நீங்கள். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஸ்டீல் எனக்கு. அப்போது டாப்புக்கும் இந்த கம்பர்ஷன் சென்டர் ஆஃப் ஸ்டீலுக்கும் டி டேஷ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் டெப்த்து. ஓகே, இந்த டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ் கம்ப்ரெஷன் ஃபேஸ் வந்து என்ன எக்ஸ்யூன்னு கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா. அப்போ இந்த லெவலில் எனக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன இருக்கும், டாப் மோஸ்ட் ஆஃப் வந்து 0.0035 இருக்கும் காங்கிரீட் ஸ்ட்ரெயின். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டீல் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரெயின் நமக்கு இருக்கும். கரெக்டுங்களா. எஸ். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய லீனியர் ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். கீழே இருக்கிறது எனக்கு தேவையில்ல, அப்புறம் பேசிக்கலாம். ப்ளஸ் இது வரணும். ஓகே, சாரி, இதான் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் இல்லையா. கரெக்ட். ஸோ அப்போ எக்ஸ்யூ இது வரணும் நமக்கு. ஓகே, அப்போ எக்ஸ்யூ வரலும் இது வரணும் நமக்கு வரும். ஓகே, எஸ். ஸோ அப்போ பாருங்கள், எக்ஸ்யூ அப்படிங்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் எக்ஸ்யூ. ஓகே, இங்கே நான் போடுறேன். எஸ். ஸோ இதுதான் நமக்கு எக்ஸ்யூ. கரெக்டாக டாப்லேருந்து இதனோட டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் வரலும் எக்ஸ்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ரெஷன் ஸ்ட்ரெயின் ஸ்டீல் அப்படின்றோம் இந்த இடத்துல இருக்கிறது. ஓகே, இது எக்ஸ்யூ நமக்கு 0.00 ஸ்ட்ரெயின் இன் காங்கிரீட் நமக்கு இருக்கும். கரெக்டாக. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். இது ஆல்ரெடி டி டேஷ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இது எக்ஸ்யூ மைனஸ் டி டேஷ். ஓகேவா. எஸ். அப்போ எனக்கு பாருங்கள், எக்ஸ்யூ அப்படிங்கும்போது ஓவரால் டெப்த் இந்த எக்ஸ்யூ அப்படிங்கும்போது ஸ்ட்ரெயின் இன் காங்கிரீட் எனக்கு இருக்குது. கரெக்டாக லீனியர் ட்ரையாங்கிள் கான்செப்டில் ஈக்குவல் டு இது பாருங்கள், எக்ஸ்யூ மைனஸ் டி டேஷ் அப்படிங்கும்போது ஸ்ட்ரெயின் இன் எனக்கு கம்ப்ரெஷன் ஸ்டீல் இருக்குது. கரெக்டாக ஸ்ட்ரெயின் இன் கம்ப்ரெஷன் ஸ்டீல் இருக்குது. அப்போ அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு போனோன்னு ஓகே, அப்போ ஸ்ட்ரெயின் இன் கம்ப்ரெஷன் ஸ்டீல் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் இன் காங்கிரீட் எக்ஸ்யூ மைனஸ் டி டேஷ் டிவைடட் பை எக்ஸ்யூ. கரெக்டாக. அப்போ தனித்தனியாக பிரிச்சல் நம்ம இதை பிரிச்சல் நமக்கு என்ன வரும் பாருங்கள், ஸ்ட்ரெயின் இன் கம்ப்ரெஷன் ஸ்டீல் இஸ் ஈக்குவல் டு 0.0035 ஒன்று கேன்சல் 1 மைனஸ் டி டேஷ் டிவைடட் பை எக்ஸ்யூ. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்காரு பாருங்கள், 0.0035 1 மைனஸ் டி டேஷ் டிவைட் பை எக்ஸ்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள்லி ரெயின்ஃபோர்ஸில் கம்ப்ரெஷன் ஸ்டீல் கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான கொஸ்டின் இது. ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா. As per the provision IS 456 short term modulus of elasticity, direct formula 5000 into short term is equal to 5000 into root of FCK. FCK என்ன சொல்லுங்க, 25 ரூட் எடுத்தால் 5 25. ஸோ 25 இன்ட்டு எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணணும், 3 ஜீரோ ஆட் பண்ணணும். அப்போ 25,000 ஆன்சர். கரெக்டாக. எஸ். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் யங்ஸ் மாடலஸ் லாங் டேர்ம் யங்ஸ் மாடலஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, எஸ். The maximum strain in extreme fiber of the concrete and in tension reinforcement Fe4 on big grade young smallest of steel wood. Okay, the balanced section limited flexural as respectively. Okay, ஸோ இப்போ மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா 0.0035, அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. இதே ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா, ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா 0.87 Fy டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் ப்ளஸ் 0.002. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.0038 நமக்கு வரும். ஓகேங்களா, 0.0038. இப்போ பாருங்கள், இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 250 415 500. ஓகே, கிரேட் இன்க்ரீஸ் ஆக ஸ்ட்ரெயின் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 0.0031 0.0038 0.0041. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டர் இல்லாமல் நம்ம ஞாபகம் வச்சுக்க ஒரு மெத்தட். ஓகேங்களா. வரும் 0.003 ஒன்று இருக்காரா, 0.004 ஒன்று இருக்காரா, 0.038 இருக்காரா. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது, 0.038 தான் நமக்கு வந்து ஆன்சர். பிகாஸ் ஆஃப் 415 கிரேட் ஆஃப் ஸ்டீல். ஓகே,
நெக்ஸ்ட்டு போகலாங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு சில ஸ்டாண்டர்ட் வேல்யூவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுல நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் பரவாயில்லாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம கால்குலேட்டர் இல்லாமல் FE 500 415 போட்டு யங்ஸ் மாடல்ஸ் டிவைட் பை 2 × 10⁵ போட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி மறுபடியும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள டைம் தான் நமக்கு வேஸ்ட்டு. ஸோ அந்த சிம்பிள் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாங்களா. As per IS 456/2000 limit state design, the flexural member, the strain in reinforcing bars under tension at ultimate state should not be less than 0.87 Fy. See this value because Fy divided by 1.15 partial safety factor Young's modulus of steel plus 0.002. ஓகே, ஸோ ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் பாது. ஓகேங்களா, ஸ்ட்ரெயின் இன் காங்கிரீட், ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல், ஆக்சியல் கம்ப்ரெஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட்டு போகிறாங்களா. த மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ ஆஃப் காம்பாக்ஷன் ஃபேக்டர் ஃபார் ஃப்ரெஷ் காங்கிரீட். ஓகேங்களா, ஒரு ஃப்ரெஷ் காங்கிரீட் அப்படிங்கும்போது காங்கிரீட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மீனிங் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்த வித்தவுட் காம்பாக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, ஃப்ரெஷ் காங்கிரீட் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோ காங்கிரீட்னு கூட மீன் பண்ணலாம். நமக்கு க்ரீன் காங்கிரீட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுக்கு. ஸோ அப்போ இந்த காம்பாக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னா நமக்கு வெயிட் ஆஃப் partially compacted concrete divided by weight of fully compacted concrete அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வெயிட் ஆஃப் பார்ஷியலி காம்பாக்ட் காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோனா இது 2 கிலோ தான் இருக்கும். ஃபுல்லி காம்பாக்ட் 2 கிலோ தான். அப்போ அடித்தா நமக்கு வந்து 1. ஓகேங்களா, இது ஏன் வந்து ஃப்ரெஷ் ஆர் க்ரீன் காங்கிரீட் சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவலாக இருக்கும். இந்த பார்ஷியலி காம்பாக்டடும் ஃபுல்லி காம்பாக்ட் 2 ஈக்குவலாக இருக்குன்னா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்ஷன் ஃபேக்டர் வேல்யூ வந்து 1. ஓகேங்களா, ஸோ காம்பாக்ஷன் ஃபேக்டர் வேல்யூ 1 விட அதிகமாக போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அந்த வேல்யூவே வேரி ஆகிறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெரி லோ 0.85, 0.92, 0.95, 0.98. ஓகேங்களா, ஸோ ஸ்லம் வேல்யூ இன்க்ரீஸ் இவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருப்பார். வெரி லோ, மீடியம், டென்ஸ், வெரி டென்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த வேல்யூ வந்து அப் டு இந்த 0.8, 0.1 விட லெஸ் தென் தான். பட் ஒரு ஃப்ரெஷ் காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 ஈக்குவலாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுவரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 15 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு 1 மார்க் அண்ட் ஒரு 2 மார்க். ஓகேங்களா, ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை மட்டும் இந்த 15 கொஸ்டின்ஸ் மட்டும் நல்லா படிச்சுட்டு ஓரளவு கான்செப்ட் தெரிஞ்சு வச்சிங்க அப்படின்னா சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், லிமிட் ஸ்டேட் மெத்தட் போட்டோம் இல்லைங்களா. அடுத்து வந்துன்னா பீம், ஸ்லாப், ஃபுட்டிங்ஸ், இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இந்த கான்செப்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கேட் 2025 மட்டும் தான் யூஸ் ஆகுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம மாஸ்டர் சிலபஸ்னு ஒரு வீடியோ போட்டோம் இல்லைங்களா, அந்த சிலபஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேங்க, ஒரு சில டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போகுமே தவிர அதாவது எக்ஸ்ட்ரா இருக்குமே தவிர இல்லாமலாம் எந்த டாப்பிக்குமே இருக்காது. இப்போ நீங்கள் JDO பண்ணிங்க அப்படி இப்போ எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அதில் வந்து இரிகேஷன் இருக்காது. பட் TRBயில் வந்து பார்த்திங்கன்னா இரிகேஷன் இருக்குது. கேட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இரிகேஷன் இருக்குது. ஓகேங்களா, இப்போது TRBயில் வந்து பார்த்திங்கன்னா CPM பெல்ட் கிடையாது. அது கன்செப்ட் TRBயில் இல்லை. பட் கேட் எக்ஸாமில் இருக்குது. சரிங்களா, JDOலையும் இருக்குது. ஓகே, TNPSC இருக்குது. ஸோ அதனால் டாபிக் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குமே தவிர எந்த ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ கம்மியாக இருக்காது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் போட்ட வீடியோ கொஸ்டின்ஸும் பாருங்கள். ஓகேங்களா, JDO கொஸ்டின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்காத மாட்டாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. சரிங்களா, நம்ம எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்தமாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு questions. Okay friends, thank you so much and all the very best.